ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 20 மினிட்ஸ்ல ஈஸியா பண்ணக்கூடிய crochet டைசி கீ செயின் தான் வந்து இன்னைக்கு நம்ம வீடியோல கவர் பண்ணியிருக்கோம். இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி. பிகினரா இருக்கும்போது உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ராபெரி கீ செயின் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ உங்களுக்கும் சஜஷன் இருந்துச்சுன்னா கீழே வந்து கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஒயிட், எல்லோ, கிரீன் காட்டன் யான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 6mm சேஃப்டி ஐஸ், அதுக்கப்புறம் 2.5mm ஹூக், அதுக்கப்புறம் கட்டர். ஸோ இதை வச்சு தான் நம்ம பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து எல்லோ கலர் காட்டன் யான் எடுத்துக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா மேஜிக் ரிங் போட்டுட்டு இதுல வந்து 6 சிங்கிள் crochet இப்ப நான் போட போறேன். சிக்ஸ் சிங்கிள் crochet போட்டதுக்கு அப்புறமா நம்ம மேஜிக் ரிங்க நல்லா கேப்பே இல்லாத மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு சிங்கிள் crochet போட்டோம்ல, அதுல வந்து இப்போ நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ரவுண்டு ஒன்னை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ரவுண்டு டூ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரோல போட்டோம்ல 6 சிங்கிள் crochet, அந்த 6லயே இப்போ நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ண போறோம். இன்க்ரீஸ்னா ஒரு செயின்ல வந்து 2 சிங்கிள் crochet போடுவோம். ஸோ இப்போ வந்து ஒரு செயின்ல 2 சிங்கிள் crochet போட்டுட்டேன். இதே மாதிரி பேலன்ஸ் 5 டைம் இப்போ நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ரவுண்டு 2ல பாத்தீங்கன்னா டோட்டலா 12 சிங்கிள் crochet கவுண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ரவுண்டு 2 வந்து இப்போ நம்ம இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டார்டிங்ல ஒரு சிங்கிள் crochet போட்டோம்ல, அதுல ஃபர்ஸ்ட் சிங்கிள் crochetல ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம ரவுண்டு 3 ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரவுண்டு 3 ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு செயின் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரவுண்டு 3ல பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் crochet, அதுக்கப்புறம் பக்கத்து ஸ்டிச்ல ஒரு இன்க்ரீஸ். ஸோ இதே மாதிரி நம்ம 6 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். இப்போ நான் ஒரு டைம் ரிப்பீட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் செகண்ட் டைம் ரிப்பீட் பண்றேன். ஒரு சிங்கிள் crochet அண்ட் ஒரு இன்க்ரீஸ். தேர்ட் டைம் ரிப்பீட் பண்றேன். ஒரு சிங்கிள் crochet, ஒரு இன்க்ரீஸ். ஃபோர்த் டைம் ரிப்பீட் பண்றேன். ஒரு சிங்கிள் crochet அண்ட் ஒரு இன்க்ரீஸ். ஃபிஃப்த் டைம் ரிப்பீட் பண்றேன். ஒரு சிங்கிள் crochet, ஒரு இன்க்ரீஸ். சிக்ஸ்த் டைம் ரிப்பீட் பண்றேன். ஒரு சிங்கிள் crochet, ஒரு இன்க்ரீஸ். ஸோ ரோ 3 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. டோட்டலாக 18 சிங்கிள் crochet கவுண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் crochetல ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம ரவுண்டு 3 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரவுண்டு 4க்கு பார்த்தீங்கன்னா ஒரு செயின் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரோ 4ல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சிங்கிள் crochet போடுறேன். அதுக்கப்புறம் ஒரு இன்க்ரீஸ் பண்றேன். அண்ட் அகெயின் ஒரு சிங்கிள் crochet போடுறேன். ஸோ இதே மாதிரி நம்ம 6 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைம் ரிப்பீட் பண்ணிட்டேன். இப்போ செகண்ட் டைம் ரிப்பீட் பண்றேன். சிங்கிள் crochet, இப்போ ஒரு இன்க்ரீஸ், அகெயின் சிங்கிள் crochet. செகண்ட் டைம் ரிப்பீட் பண்ணிட்டேன். இப்போ தேர்ட் டைம் ரிப்பீட் பண்றேன். சிங்கிள் crochet, இன்க்ரீஸ், சிங்கிள் crochet. இப்போ ஃபோர்த் டைம் ரிப்பீட் பண்றேன். சிங்கிள் crochet, இன்க்ரீஸ், சிங்கிள் crochet. ஃபிஃப்த் டைம் ரிப்பீட் பண்றேன். சிங்கிள் crochet, இன்க்ரீஸ், சிங்கிள் crochet. சிக்ஸ்த் டைம் ரிப்பீட் பண்றேன். சிங்கிள் crochet, இன்க்ரீஸ், சிங்கிள் crochet. இப்போ ஸ்டார்டிங்ல போட்டு சிங்கிள் crochetல ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ரோ 4 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்.
இப்போ இதே மாதிரி நம்ம இன்னொன்னு வந்து பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதே மாதிரி இன்னொன்னு பண்ணி எடுத்துட்டேன். இதுல வந்து இப்ப சேஃப்டி ஐஸ வந்து ஃபிக்ஸ் பண்ண போறேன். நான் வந்து 6 சேஃப்டி ஐஸ் தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சென்டர் ரவுண்ட் இருக்கு பாருங்க. அதுக்கு 2 சைடுல வந்து இருக்கிற மாரி அட்டாச் பண்ணிக்கிறேன். இந்த சேஃப்டி ஐ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் அமேசான்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நம்மளுக்கு 5 சைஸ்ல வந்து கிடைக்கும். 6 இருந்து 15 சைஸ் வரைக்கும் நம்மளுக்கு இதுல வந்து அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு இதோட லிங்க் வேணுனா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுக்குறேன். செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ சேஃப்டி ஐஸ் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா பின்னாடி வந்துட்டு நான் அந்த பட்டனும் போட்டுக்கிறேன். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம ஒயிட் கலர் யான் எடுத்துக்கலாம். இப்ப இது 2த்தையும் வந்து கரெக்ட்டா நான் இந்த மாரி பிளேஸ் பண்ணிக்கிறேன். இதோட பேக் சைடும், இதோட பேக் சைடும் 2 வந்துட்டு ஒண்ணா ஃபேஸ் பண்ற மாரி இந்த மாரி நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எக்ஸஸ் யான்ல இந்த மாரி உள்ள விட்டுருங்க. ஸோ இந்த இடத்துல இப்ப நான் ஹூக்க இன்சர்ட் பண்றேன். சேம் அதே இடத்துல வந்து பின்னாடி இருக்கிற ஸ்டிச்லயும் ஹூக்க இன்சர்ட் பண்றேன். இப்ப நம்ம ஒயிட் யார்ன் எடுத்திருக்கோம்ல, அதுல வந்து நான் ஒரு ஸ்லிப் நாட் ஆட் பண்ணிக்கிறேன். எப்பவுமே நான் ஸ்லிப் நாட் ஆட் பண்ணி தான் வந்துட்டு இந்த மாரி ஜாயின் பண்ணுவேன். ஸ்லிப் நாட் ஆட் பண்ணிட்டு, இப்ப வந்து இத நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு செயின் ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம பக்கத்து ஸ்டிச்ல வந்துட்டு ஒரு ஹாஃப் டபுள் குரோஷே வந்து போட போறோம். ஸோ சேம் பின்னாடியும் அதே ஸ்டிச்ல தான் நம்ம ஹூக்க இன்சர்ட் பண்றோம். ஹாஃப் டபுள் குரோஷே போட்டிருக்கேன். இப்ப பார்த்தீங்கன்னா, சேம் அதே இடத்துல வந்துட்டு ஒரு டபுள் குரோஷே போடுறேன். ஹாஃப் டபுள் குரோஷே போட்ட அதே இடத்துல ஒரு டபுள் குரோஷே போடுறேன். ஸோ இப்ப வந்துட்டு நம்ம 2 செயின்ஸ் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ ஒரு டபுள் குரோஷே வந்து பக்கத்து செயின்ல ஆட் பண்றேன். ஸோ ஹாஃப் டபுள் குரோஷே அதே இடத்துல இன்னொரு ஹாஃப் டபுள் குரோஷே ஆட் பண்றேன். ஸோ இப்போ பக்கத்து ஸ்டிச்ல பார்த்தீங்கன்னா ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு ஒரு பெட்டல் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கும். இப்போ செகண்ட் பெட்டல் போடுறேன் பாருங்க. ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஹாஃப் டபுள் குரோஷே வந்து பக்கத்து ஸ்டிச்ல ஆட் பண்ணணும். இப்போ சேம் அதே இடத்துல வந்துட்டு டபுள் குரோஷே ஆட் பண்றேன். ஸோ இப்போ வந்து நம்ம 2 செயின்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து டபுள் குரோஷே பக்கத்து ஸ்டிச்ல ஆட் பண்றேன். ஸோ அதே இடத்துல ஒரு ஹாஃப் டபுள் குரோஷே ஆட் பண்றேன். அண்ட் பக்கத்து ஸ்டிச்ல வந்துட்டு ஸ்லிப் ஸ்டிச். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம பெட்டல்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் கூட நமக்கு பெட்டல்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிரும். ஸோ இதே மாதிரி நம்ம கண்டினியூஸாக பெட்டல்ஸ் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ 3வது பெட்டல் போடுறேன். ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் பக்கத்து ஸ்டிச்ல வந்துட்டு ஹாஃப் டபுள் குரோஷே. சேம் அதே இடத்துல வந்துட்டு டபுள் குரோஷே. இப்போ 2 செயின்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ டபுள் குரோஷே பக்கத்து ஸ்டிச்ல. அண்ட் அதே இடத்துல ஒரு ஹாஃப் டபுள் குரோஷே. இப்போ வந்து பக்கத்து ஸ்டிச்ல வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஸோ இதே மாதிரி வந்துட்டு நம்ம பெட்டல்ஸ் வந்துட்டு கண்டினியூ பண்ணிக்கணும். இப்போ நான் 5 பெட்டல்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா இவ்வளோ கேப் இருக்கும். இதுல வந்துட்டு நம்மளுக்கு எக்ஸஸ் அந்த ஹைட் பண்ற யான்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு உள்ள ஸ்டஃப் பண்ணிட்டு ஃபைபர் ஃபில் இருந்தா இந்த இடத்துல நீங்க ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. அப்படி ஃபைபர் ஃபில் இல்லைன்னா டைரக்டா அப்படியே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் பெட்டல்ஸ் மட்டும் போட்டு. இப்போ எங்கிட்ட ஃபைபர் ஃபில் இருக்கறனால நான் இப்போ ஃபில் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சமா எடுத்துட்டு உள்ள வந்துட்டு கேப்பே இல்லாத மாதிரி நல்லா வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிக்கணும்.
ஸோ இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா உள்ளே தள்ளிட்டு நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பெட்டல் ஒர்க் பண்ணோம்னா அதே மாதிரி நம்ம பெட்டல்ஸ் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். கொஞ்சம் கம்மியாகவே ஸ்டஃப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு ஒர்க் பண்ணுற கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட கடைசி பெட்டல். half double crochet and double crochet same stitchல 2 chains and double crochet, half double crochet same stitchல. ஸோ ஃபைனலாக வந்து ஸ்லிப் ஸ்டிச். ஸோ இங்கே கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால அந்த ஒயிட் கலர் அந்த ஹைட் பண்ணுற யானை மட்டும் வெளியே எடுத்து விட்டுட்டு ஃபைனல் ஸ்டிச்சில் வந்து இப்போ நான் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு செயின் ஆட் பண்ணிவிட்டு த்ரெட்டை வந்து லென்த்தை விட்டு கட் பண்ணிக்கோங்க. ஸோ டெய்ஸி ஃப்ளவர் வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு லீஃப் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ க்ரீன் கலர் காட்டன் யான் தான் வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து இப்போ 12 செயின்ஸ் வந்து இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்லிப் நாட் போட்டுட்டு இப்போ வந்து 12 செயின்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 12 செயின்ஸ் போட்டதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் செயினை ஸ்கிப் பண்ணிட்டு செகண்ட் செயின்ல ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுறேன். அண்ட் அதுக்கு பக்கத்து செயின்ல வந்துட்டு ஒரு ஆஃப் டபுள் க்ரோஷே. ஸோ இப்போ வந்துட்டு டபுள் க்ரோஷே, அதுக்கு பக்கத்து செயின்ல டபுள் க்ரோஷே. இப்போ வந்து கண்டினியூஸா 4 ட்ரிபிள் க்ரோஷே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 4 ட்ரிபிள் க்ரோஷே வந்து இப்போ நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ அகைன் பார்த்தீங்கன்னா டபுள் க்ரோஷே, ஆஃப் டபுள் க்ரோஷே, சிங்கிள் க்ரோஷே, அகைன் இன்னொரு சிங்கிள் க்ரோஷே. இப்போ நம்ம சிங்கிள் க்ரோஷே போட்டோம்ல அதே இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லிப் ஸ்டிச் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். சேம் அதே இடத்துல இன்னொரு ஸ்லிப் ஸ்டிச் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அகெயின் வந்துட்டு எந்தெந்த இடத்துல சிங்கிள் க்ரோஷே போட்டோமோ அங்கெல்லாம் சிங்கிள் க்ரோஷே, எங்கெல்லாம் ஆஃப் டபுள் க்ரோஷே போட்டோமோ அங்கெல்லாம் ஆஃப் டபுள் க்ரோஷே போட போகிறோம். ஸோ இப்போ ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு பக்கத்து ஸ்டிச்சில் வந்துட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஆஃப் டபுள் க்ரோஷே ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு டபுள் க்ரோஷே. இப்போ கண்டினியூஸாக 4 ட்ரிபிள் க்ரோஷே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த சைட் நம்ம என்ன ஸ்டிச்சஸாக ஒர்க் பண்ணமோ அதே தான் நம்ம இந்த சைடும் ரிஃப்ளெக்ட் மாதிரி ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அந்த பெடலோட ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக கிடச்சிரும்.
இப்போ 4 ட்ரிபிள் க்ரோஷே ஆட் பண்ணதுக்கு அப்புறமா டபுள் க்ரோஷே and half double crochet and single crochet. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டு ஸ்டார்ட் பண்ணோம்ல, அந்த சிங்கிள் க்ரோஷேல வந்து இப்போ நான் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நம்மளோட லீஃப் வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ யானெல்லாம் வந்து நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். டேபிள்ஸ்டி நீடில் எடுத்து நம்ம யான் ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எக்ஸஸ் யானெல்லாம் இந்த மாதிரி நம்ம வந்துட்டு உள்ளே விட்டுட்டு அண்ட் தெரியாத மாதிரி கட் பண்ணிடணும். ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா லீஃபுக்கும் ஸோ இப்போ இந்த ஃப்ளாரோட மேலே வந்துட்டு அந்த 2 ஐஸ் இருக்கு பாருங்க, அந்த ஐஸ்க்கு சென்டர்ல வந்துட்டு அந்த கீச்சைனோட ரிங்கு வர மாதிரி அட்டாச் பண்ணிக்கிறேன். ஸோ அதே பிளேஸ்ல பார்த்தீங்கன்னா நம்மளோட லீஃபையும் அட்டாச் பண்ணிட்டு கீச்சைன் இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டு கட்டிங் பிளேடை வச்சு நல்லா இந்த மாதிரி டைட் பண்ணி விட்டுருங்க. சீக்ஸ் இருக்கிற மாதிரி வந்துட்டு பிங்க் கலர் யானில் வந்துட்டு இப்போ நான் ஒரே ஒரு ஸ்டிச் வந்து போட போகிறேன். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்டிச் தான். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சைடும். ஸோ இப்போ டைரக்டா யானை வந்து பின்னாடி ஹைட் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளோட டைசி கீச்செயின் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு 20 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ நம்மளோட பேக்லலாம் ஹேங் பண்ணும்போது ரொம்பவே க்யூட்டாக சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.